சண்டே எல்லோரும் வெளியில் கிளம்பிட்டோம். எங்கேனாக்கா ரொம்ப நாளைக்கு அப்புறமா நாங்கள் பீச்சுக்கு தான் போகிறோம். என் குழந்தைங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணிட்டு வந்தாங்க. போகிற வழியிலே குழந்தைங்களுக்கு தேவையான ஸ்நாக்ஸ் வாங்கிக்கிட்டு யூஸ் அண்ட் த்ரோ பிளேட் எல்லாம் வாங்கிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். போகிற வழியில இந்த பாலம் இருக்கும். இந்த பாலத்துக்கு கீழே இந்த பிளேஸ் இருக்கும். இது பார்க்கவே ரொம்பவே சூப்பராக இருக்கும். இங்கே வந்துட்டு கொஞ்சம் நேரம் நிறுத்தி என் குழந்தைங்களுக்குலாம் விளையாட்டு காமிச்சிக்கிட்டு ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் கிளம்பி போனோம். நாங்கள் போனது வந்துட்டு முட்டுக்காடு அந்த சைடு தான் போனோம். ஏன்னா அங்கே தான் அவ்வளோவா க்ரௌட் இருக்காது. தனியாக கொஞ்சம் நேரம் நல்லா ஜாலியாக விளையாட முடியும்னு சொல்லிட்டு அங்கே போகிற வழியில் வந்துட்டு இந்த இந்த பிளேஸில் வந்துட்டு இந்த ஒரு இது பட்டம்லாம் நிறையா அன்றைக்கி விட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதுவும் இல்லாமல் தீவுத்திடலில் இருக்க மாதிரியே நிறைய அங்கே குழந்தைங்க விளையாடுறதுக்கான அந்த ஸ்டைல்லாம் எல்லாம் இருந்துச்சு. ஆனால் என் குழந்தைங்க அங்கெல்லாம் போகாமல் நாங்கள் பீச்சுக்கு தான் போவோம்னு சொல்லிட்டு பீச்சுக்கு கிளம்பிட்டாங்க. சரி நாங்களும் கூட்டிகிட்டு போயிட்டோம். அங்கே போயிட்டு எல்லோரும் ரொம்பவே ஜாலியாக என்ஜாய் பண்ணி விளையாண்டுட்டு இருந்தாங்க. அவங்கள சாப்பிட கூட இல்லை. காலையிலேயே அவங்க மதியத்துக்கு நாங்கள் வீட்டிலேருந்தே செஞ்சு கொண்டு போயிட்டேன். சரி எப்படியும் அவங்களுக்கு உடனே பசி எடுத்துருன்ட்டு போயிட்டு எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டோம். நாங்கள் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தான் எங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொடுத்தது. எங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு உட்காந்து சாப்பாடு கொடுக்கவே முடியல. தண்ணிக்கு ஓடிக்கிட்டே இருந்தாங்க. அதனால் எங்கள் குழந்தைங்களுக்கு இந்த வேலையை நாங்கள் பார்த்து வச்சோம். இப்படி உட்கார வச்சு சாப்பாடை கொடுத்துட்டோம். எங்கள் குட்டி பையன் ஒழுங்காக சாப்பிட்டா எங்கள் பாப்பு தான். அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கும் சாப்பாடு கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் எல்லோரும் மறுபடியும் தண்ணிக்கே கிளம்பி ஓடிட்டாங்க. தண்ணிக்கே கிளம்பி போய் ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்கும்போது அவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம் ரொம்ப நாளைக்கு அப்புறமா. அப்படி என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கும்போதே என்னாச்சுனாக்கா எதிர்பார்க்கவே இல்லை. நம்ம ஜாலியாக இருந்தாவே கடவுளுக்கு பொறுக்காதா இல்லை என்னான்னே தெரியல. கையில் இருந்த அரை பவுன் மோதிரம் வந்துட்டு தண்ணியில் அடிச்சுட்டு போயிடுச்சு. அந்த அவ்வளோ ஜாலியாக இருந்ததில் அது அப்படியே ஒரு மாதிரி சேட் ஆகிட்டு அப்படியே தேட ஆரம்பிச்சாச்சு. ஆனால் கிடைக்கல. கடலில் வந்துட்டு எப்படி கிடைக்கும்? கிடைக்கல. அதோட அப்புறமா எல்லாருமே ரொம்ப ஃபீல் ஆகிடுச்சு அதுக்கு மேலே. சரின்னு சொல்லி கொஞ்சம் நேரம் பொறுத்து அப்படியே கிளம்பிட்டோம். நாங்கள் எல்லோரும் கிளம்பி வரும்பொழுது பார்த்தாக்கா மழை வேறு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. மழையும் பெய்ய ஆரம்பிச்சு மழை நனைஞ்சிக்கிட்டே வீட்டுக்கும் வந்து சேர்ந்துட்டோம். ஓகே பாய்.